ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா இட்லி பண்ண போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரமாவது இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம இட்லியை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை நல்லா அந்த எண்ணெயில் எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 75% வதங்கினதுமே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 இட்லி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தையும் தக்காளியையும் கூட்டிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த இட்லி இதோடு சேர்த்து பிரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மசாலா இட்லி ரெடி. அவ்வளோதாங்க. மேலே கொத்தமல்லி இலையை தூவிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான மசாலா இட்லி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.